டேர்ம் பிளான்றது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிடையாது, உங்கள் ஃபேமிலிக்கான ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. எப்படி நம்ம ஒரு கார் வாங்கும் போது இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், பைக் வாங்கும்போது இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் மேண்டேட்ரியா, அது மாதிரி நம்ம லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக தேவை. இன்னைக்கு இன்கம் ஏர்னிங் பர்சன் இல்லைன்னா ரெண்டு விதமாக சஃபர் ஆகும். ஒன்று எமோஷனல் லாஸ், இன்னொன்று ஃபினான்ஷியல் லாஸ். எமோஷனல் லாஸை யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஆனால் ஃபினான்ஷியல் லாஸை டேர்ம் இன்சூரன்ஸ் மூலியமா ரீப்ளேஸ் பண்ண முடியும். டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லைன்னா என்னென்ன சேலஞ்சஸை உங்கள் ஃபேமிலி ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதை பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிக்கான இஎம்ஐயோ டெப்டோ இருந்துச்சுன்னா பேமெண்ட் பண்ண முடியாதனால அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை ஜுவல்ஸை சேல் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை உங்கள் சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். உங்கள் ஸ்பௌஸுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது, ஆனால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் டிராஸ்டிக்காக கம்மியாயிரும். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ண கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் தேவை. இதே நீங்கள் மந்த்லி 1000 rupees-ஓ 2000 rupees-ஓ டேர்ம் இன்சூரன்ஸ்க்காக பே பண்ணிங்கன்னா உங்கள் இன்கம்மை ரீப்ளேஸ் பண்ண முடியும், உங்களோட டெப்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், ஒரு ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்கான சோர்ஸ் கிடைக்கும், சைல்டு எஜுகேஷன் அண்ட் மேரேஜ் எல்லாமே ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியும். ப்ரீமியம் எதை பேஸ் பண்ணி அரைவ் பண்ணுவாங்க? உங்கள் ஏஜ், நீங்கள் எடுக்க போகிற சம்மர் ஷூட், ஜெண்டர், ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் எத்தனை வருஷம் நீங்கள் பே பண்ண போகிறீங்க, பாலிசி டென்யூர் எத்தனை வருஷம், இது ரெண்டுமே பார்ப்பாங்க. ஸ்மோக்கரா நான் ஸ்மோக்கரா, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ப்ரீமியம் அரைவ் பண்ணுவாங்க. நீங்கள் இயர்லி ஏஜ்லேயே எடுத்துட்டிங்கன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், அந்த ப்ரீமியம் த்ரூ அவுட் த டேர்ம் கண்டினியூ ஆகும், ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்கன்னா அதில் ப்ரீமியம் 5 years ஒன் சேஞ்சஸ் இருக்கும். டேர்ம் இன்சூரன்ஸில் நீங்கள் பாலிசி எடுக்கும்போது என்ன ப்ரீமியமோ சேம் ப்ரீமியம் த்ரூ த டேர்ம் கண்டினியூ ஆகும். ரீசெண்டாக ஜிஎஸ்டி ரிமூவ் பண்ணியிருக்கனால பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ஸில் 18% ஜிஎஸ்டி நீங்கள் சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட கேவைசி டாக்குமெண்ட்ஸ், இன்கம் ப்ரூஃப், மெடிக்கல் செக்அப் இது மூணுமே பண்ண வேண்டியது இருக்கும். பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 30 வருஷம் பாலிசி டேர்ம் எடுத்து 30 வருஷம் ரெகுலராக பே பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணலாம், இல்லை 30 வருஷம் பாலிசி டேர்ம் எடுத்து 10 வருஷம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி, அதாவது லிமிடெட் பே ஆப்ஷனும் சூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் ப்ரீமியம் அஃபோர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் சூஸ் பண்ணணும். கவரேஜ் பொறுத்த வரைக்கும் அப் டு 60-65 வரைக்கும் கண்டிப்பாக இருக்கிறது நல்லது. சில பேர் 85 அந்த மாதிரிலாம் கவரேஜ் அப்ளை பண்ணுவாங்க, தேவைப்பட்ட அப்ளை பண்ணலாம். ப்ரிஃபரபிள் உங்களோட 65 years வரைக்கும் கவரேஜ் போதும். சம்மர் ஷூட் எவ்வளோ சூஸ் பண்ணணும்? ஹியூமன் லைஃப் வேல்யூ பேஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணணும். உங்கள் ஆனுவல் இன்கம் 10 lakhsனா மினிமம் 10 timesலேருந்து மேக்ஸிமம் 20 times வரைக்கும் அதை சூஸ் பண்ண பார்க்கணும். ஸோ 10 lakhsனா அட்லீஸ்ட் 1 crore-லேருந்து 2 crore கவரேஜாவது நீங்கள் அப்ளை பண்ணணும். இல்லை என்னால் பெருசாக ப்ரீமியம் பே பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் 5 times ஆஃப் கவரேஜ் ஆகுது கண்டிப்பாக வச்சுக்க பிளான் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி லோன்ஸ் வச்சுருக்கீங்க, நிறைய இஎம்ஐ பே பண்ணுறீங்க, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் மந்த்லி ஆகுது, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணலாம் ஹியூமன் லைஃப் வேல்யூவை. பட் சிம்பிள் மெத்தடில் உங்களோட ஆனுவல் இன்கம் இன்டூ 10 times கவரேஜ் ஆகுது அட்லீஸ்ட் வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் யங்ஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா லிமிடெட் பே ஆப்ஷன் கூட போகலாம். ஸோ 10 pay 12 pay அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு 30 years 40 years கவரேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது ப்ரீமியமில் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு பெனிஃபிஷியலாகவும் இருக்கும். இதே உங்களுக்கு ஏஜ் ரொம்ப கூட இருக்குது, ப்ரீமியம் அதிகமாக வருதுன்னா ரெகுலர் பே ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். என்னென்ன டைப் ஆஃப் பிளான்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். லெவல் டேர்ம் கவர், அதாவது உங்கள் சம்மர் ஷூட் ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்க்ரீஸும் டிக்ரீஸும் ஆகாது. 1 crore எடுக்கிறீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் டிமைஸ்னா உங்கள் ஃபேமிலிக்கு 1 crore கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் இன்க்ரீசிங் சம்மர் ஷூட். உங்களோட சம்மர் ஷூட் எவ்ரி இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ணியோ இல்லை உங்களுக்கு இவ்வளோ பர்சன்ட் சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணி பிளான் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் டிக்ரீசிங் டேர்ம் கவர். எவ்ரி இயர் ஆன் இயர் உங்களோட சம்மர் ஷூட் கம்மியாகிட்டே வரும். இது எதுக்காகனா ஹோம் லோன் ப்ரொடெக்ஷனுக்காக நீங்கள் எடுக்கலாம். உங்கள் ஹோம் லோன் பிரின்சிபல் கம்மியாகிற மாதிரி இந்த சம்மர் ஷூட்டும் கம்மியாகிட்டே வரும். ஸோ ப்ரீமியம் கம்மி பண்ணுறதுக்கு, உங்கள் ஹோம் லோனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஹோம் லோன் ப்ரொடெக்ஷனுக்கு இந்த கவரேஜை நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். நீங்கள் பே பண்ண ப்ரீமியத்தை மட்டும் மெச்சூரிட்டியில் எடுத்துக்கலாம். கவரேஜ் சேம் கவரேஜ் த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் கன்டினியூ ஆகும். யூஸ்வலாக பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அதர் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். பட் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பியூர் டேர்ம் கவரேஜில் ரிட்டர்ன்ஸ் எதுவுமே வராது. இன் கேஸ் ஆஃப் டிமைஸ்னா ஒன்லி கவரேஜ் இருக்கும். நீங்கள் பே பண்ண ப்ரீமியம் எதுவுமே திரும்பி வராது. இதே நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் எடுத்தீங்கன்னா நீங்கள் பே பண்ண ப்ரீமியம் எண்ட் ஆஃப் த மெச்சூரிட்டியில் கொடுத்துருவாங்க, அந்த டேர்ம் கவரும் கன்டினியூ ஆகும். பட் அதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பியூர் டேர்ம் ப்ரீமியம் கம்மி பண்ணணும்னா பெட்டர் சாய்ஸாக இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதர் வேஸை சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஜாயிண்ட் லைஃப் கவர் ஆப்ஷன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும்.
அதாவது பிரைமரி இன்சூர்டா ஹஸ்பண்ட் இருக்காரு 1 crore கவர் பண்ணிக்கலாம், ஒய்ஃபுக்கு 50 lakhs கவர் பண்ணுவாங்க. இன் கேஸ் ஆஃப் பிரைமரி இன்சூர் டிமைஸ்னா அந்த 1 crore உங்க ஒய்ஃபுக்கு கொடுப்பாங்க, ப்ளஸ் ப்ரீமியமும் வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க, ப்ளஸ் ஒய்ஃப் நேமில் அந்த 50 lakhs கவரேஜும் கண்டினியூ ஆகிட்டே வரும். ஸோ ஜாயிண்ட் லைஃப் கவரில் கம்ப்ளீட் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, ஆல்ரெடி ஹஸ்பண்ட் பேரில் கவரேஜ் இருக்குது, அப்படி இருக்கும்போது 50% ஆஃப் கவரேஜ் ஹஸ்பண்டோட இன்கம் ப்ரூஃபை பேஸ் பண்ணி ஒய்ஃப் நேமில் அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் 1 crore வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் இன்கம் பெனிஃபிட் ஆப்ஷன். அதாவது இன் கேஸ் ஆஃப் டிமைஸ்னா சம் அஷ்யூர்ட லம்சமாக வாங்காமல் இன்கமாக வாங்கிக்கலாம். ஸோ 1 crore சம் அஷ்யூர்ட்னா இன்கமாக 2 times வரைக்கும் எக்ஸ்ட்ரா வாங்கலாம், 3 times வரைக்கும் எக்ஸ்ட்ரா வாங்கலாம். பேஸ்ட் ஆன் த பாலிசி ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது எதனாலன்னா எனக்கு மந்த்லி இன்கமாக வேணும்னா சூஸ் பண்ணலாம், இல்லை 50% லம்சமாக வாங்கிட்டு 50% இன்கமாகவும் வாங்கிக்கலாம் சம் அஷ்யூர்ட். நெக்ஸ்ட் ஒன் சர்வைவல் பெனிஃபிட் ஆப்ஷன். ஒரு பேங்க் எஃப்டி ப்ளஸ் டேர்ம் கவர் ரெண்டுமே வேணும்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். பட் அதுக்கான எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இதனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் 60க்கு அப்புறம் ரெகுலராக ஃபிக்ஸ்டு இன்கம் வாங்கிட்டே வருவீங்க. அந்த இன்கம் கேரண்டியாக கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக 6% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் டேர்ம் கவரும் கன்டினியூ ஆகும். சில கம்பெனிஸில் இந்த ஆப்ஷன்ஸும் கவர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஜீரோ காஸ்ட் இன்சூரன்ஸ். நீங்கள் 40 years ஏஜில் எடுக்கிறீங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், 40 years டென்யூர் போட்டிருக்கீங்க. உங்கள் ஏஜ் 70க்கு அப்புறம் இன்கேஸ் நீங்கள் பாலிசி சரண்டர் பண்ணோன்னா சரண்டர் பண்ணி நீங்கள் பே பண்ண ப்ரீமியம் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். கவரேஜ் அதுக்கப்புறம் இருக்காது. ஸோ நீங்கள் பே பண்ண காஸ்ட்டை மட்டும் ரிட்டர்ன் வாங்கணும் அப்படின்னா ஜீரோ காஸ்ட் அவர் கவரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். சில பிளான்ஸில் இன்பில்டாகவே கவர் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஏஜ் 70க்கு அப்புறம் அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் பாலிசி எடுத்தீங்கன்னா த்ரூ த டென்யூர் கவரேஜ் வச்சுக்க தான் பெட்டர் ஆப்ஷன். பட் வேணும்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ஆர்ஐ டேர்ம் கவர். இன்னைக்கு என்ஆர்ஐஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்தியாவில் டேர்ம் அப்ளை பண்ணாங்கன்னா முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா டெவலப் கண்ட்ரியோட இந்தியாவில் கம்மியாகவே இருக்கும். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் கண்ட்ரியில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இங்கே அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணுறதுனால அவங்களுக்கு ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் அந்த குளோபல் கவரேஜும் அவங்க எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருக்காங்க அப்படின்னா நிறைய பாலிசிஸில் குளோபலாக கவர் ஆகாது. வெரி ஃபியூ பிளான்ஸ் தான் குளோபல் கவரேஜ் ஆட் பண்ண முடியும். பட் டேர்ம் இன்சூரன்ஸில் அப்படி கிடையாது. ஸ்டாண்டர்ட் கண்ட்ரியாக இருந்தால் அவங்க அப்ராடில் இருக்கும்போதே பாலிசி எடுக்க முடியும், இல்லை இந்தியாவுக்கு வரும்போது பாலிசி எடுக்க முடியும். அப்படி எடுத்துட்டாங்கன்னா இப்போ 30 years எடுக்கிறாங்கன்னா அந்த 30 years கவரேஜ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். குளோபலாக கவரேஜும் இருக்கும். அதுக்கு அவங்களோட என்ஆர்ஐ இன்கம் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ், பேசிக் கேவைசி, மெடிக்கல் செக்அப் பண்ணணும். சில கம்பெனிஸில் மெடிக்கல் செக்அப் இல்லாமல் வீடியோ வெரிஃபிகேஷன் மூலிமா கூட பண்ணுறாங்க. நீங்கள் அப்ராட்லேருந்து டேர்ம் பிளானை அப்ளை பண்ணி எடுக்கலாம் வீடியோ வெரிஃபிகேஷன் மூலிமா கூட. இன்னைக்கு இந்தியன் ரெசிடென்ஸுக்கு டேர்ம் இன்சூரன்ஸில் என்னென்ன ஆடான்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர், கேன்சர், ஸ்ட்ரோக், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் டிசீசஸ் இது எல்லாமே கவர் பண்ணுவாங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரில். இல்லை ஆக்சிடென்ட் டெத் பெனிஃபிட் ப்ளஸ் ரைடர், ஆக்சிடென்ட்னால இறந்து போனால் அதுக்கான அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. இல்லை வேவரா ப்ரீமியம், நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணிகிட்டே இருக்கீங்க, இன் கேஸ் ஆஃப் டிசபிலிட்டியோ ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸோ வந்துச்சுன்னா ப்ரீமியமை வேவ் ஆஃப் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஒன் டெர்மினல் இல்னஸ் கவர். டாக்டர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாரு, இவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months தான் சர்வே பண்ண முடியும் அப்படின்ட்டு. அப்படி கொடுக்கும்போது டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ் எவ்வளோ இருக்கோ அதில் 50% ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க, ரிமைனிங் 50% டெத்துக்கு அப்புறம் கொடுப்பாங்க. ஆஸ் பர் ஓல்ட் ரெஜிம் டேக்ஸ் பெனிஃபிட் 80C கவர் ஆகும். இன் கேஸ் ஆஃப் டிமைஸ்னா டேக்ஸ் ஃப்ரீயாக அந்த சம் அஷ்யூர்ட ஃபேமிலி கொடுத்துருவாங்க. நீங்கள் மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் மூலியமா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா கிளைம் பண்ணி வர அமௌண்ட் உங்கள் ஸ்பவுஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் மட்டும்தான் போகும், வேறு யாருமே கிளைம் பண்ண முடியாது. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் மூலியமா எடுக்கிறது நல்லது. உங்களுக்கு நிறைய லயபிலிட்டிஸ் டெப்டெல்லாம் இருக்குன்னா இந்த லோன் டிஸ்பியூட் இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு 100% உங்கள் மணியை பெனிஃபிஷரி அதாவது உங்கள் ஸ்பௌஸோ கிட்ஸுக்கோ கொடுத்துருவாங்க இந்த மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் மூலிமா. யாருமே அந்த மணியை கிளைம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்டை சூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் அடிஷ்னலாக ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், இந்த ஆக்டை நீங்கள் சூஸ் பண்ணி பாலிசி எடுக்க முடியும். நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு இன்கம் ப்ரூஃப், பேசிக் கேவைசி டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மெடிக்கல் செக்அப் இது 3மே கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் சேலரி கிளாஸாக இருக்கீங்கன்னா சேலரி டிஸ்கவுண்டோட பாலிசி எடுக்க முடியும். இந்த சேலரி டிஸ்கவுண்ட் ஆன்லைன் மூலியமாக எடுக்கும்போது கொடுக்குறாங்க, ஆஃப்லைன் மூலியமாக எடுக்கும்போது கொடுக்குறாங்க. ப்ராப்பராக எங்கே உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்குமோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி டேர்ம் இன்சூரன்ஸ் கன்டினியூ பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட இன்கம் ப்ரூஃப் இல்லைன்னா சர்வேட் ஆப்ஷன் மூலியமாக கூட நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். சர்வேட் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் பார்க்கலாம். நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, அந்த காரோட இன்சூரன்ஸ் காப்பி ப்ளஸ் மோர் தென் 6 months அந்த காரோட ஓனர்ஷிப் வச்சுருக்கீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது இன்கம் ப்ரூஃப் எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா அந்த கார் இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ இன்ட்டு 2 times உங்கள் ஆனுவல் இன்கமாக கன்சிடர் பண்ணிப்பாங்க.
அதே நீங்கள் லாஸ்ட் 6 மந்த் ஹெல்த்தியாக ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிங்கன்னா அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட 6 மந்த் ஆவரேஜை கூட ஆனுவல் இன்கமாக கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் ஒரு மந்த்லி எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் 12 மந்த்ஸ் ஆவரேஜ் எஸ்ஐபி அமௌண்ட் இன்ட்டு 24 டைம்ஸை வந்து ஆனுவல் இன்கமாக கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, லாஸ்ட் 6 மந்த்ஸ் ஆவரேஜ் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இன்ட்டு 2 டைம்ஸை ஆனுவல் இன்கமாக கன்சிடர் பண்ணுவாங்க. இதே நீங்கள் ஹோம் லோன் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஹோம் லோன் இஎம்ஐ இன்ட்டு 24 டைம்ஸ் வந்து உங்கள் ஆனுவல் இன்கமாக கன்சிடர் பண்ணி அந்த சர்வெட் ஆப்ஷன் மூலிமா நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான இன்கம் ப்ரூஃப் இல்லைனா கூட சர்வெட் ஆப்ஷன் அடிஷனலாக ஆட் பண்ணி நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து கம்பெனி டு கம்பெனி மாறும். ஸோ அந்த கைட்லைன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த சர்வெட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இன்சூரன்ஸோட அண்டர்ரைட்டிங் கைட்லைன்ஸ் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும். ஒரு பாலிசி அப்ளை பண்ணுறீங்க, சப்போஸ் உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குன்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் நீங்கள் 50,000 ப்ரீமியம் பே பண்ணுறீங்கன்னா இன்ட்டு 50 டைம்ஸ் அப்படின்னா 50 + 25,000 rupees டோட்டலாக 75,000 rupees நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுவீங்க. அதாவது 1.5x அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு பே பண்ணுவீங்க. ஸோ எக்ஸஸாக நீங்கள் பே பண்ணுற ப்ரீமியத்துலேருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதே ஒரு ட்ரெடிஷ்னல் பிளான்னா உங்களுக்கு மோர்டாலிட்டி ரேட்லேயும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டேர்ம் இன்சூரன்ஸில் நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுறீங்களோ அதுலேருந்து 50%, 100% இல்லை 25% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டயபெட்டிக் இருக்குது அப்படின்னா HbA1c லெவல் பார்ப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு டயபெட்டிக் நல்லா எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாலிசி அப்ளை பண்ணும்போதே சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் பாலிசி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா பெட்டர். இல்லை நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அவங்களே மெடிக்கல் செக்கப் எடுத்து அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க. நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு எங்கன்னு ஹெல்த்தியாக இருக்கும் போது டேர்ம் கவரேஜ் அப்ளை பண்ணிங்கன்னா ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ப்ரீமியத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் இந்த ப்ரீமியம் த்ரூ த டென்யூர் கன்டினியூ பண்ணுறதுனால நீங்கள் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கோ 20 இயர்ஸ்க்கோ ப்ரீமியம் கம்மியாக தான் பே பண்ணுவீங்க. நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸை இண்டிவிஜுவலாகவும் எடுக்கலாம், இல்லை பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் மூலியமாகவும் கம்பெனியில் அப்ளை பண்ணலாம். கீமேன் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனியில் ஒரு கீ எம்ப்ளாயாக இருக்கீங்க, சிஇஓ சிடிஓ இருக்கீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் கம்பெனியோட ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி கீமேன் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணலாம். கீமேன் இன்சூரன்ஸ் என்ன முக்கியமான பெனிஃபிட்னா, இன் கேஸ் ஆஃப் கீமேன் இன்சூரன்ஸ் டெத்துனா அந்த மணி அந்த கம்பெனிக்கு போய் சேரும். இதே நீங்கள் எம்ப்ளாயர் ஸ்கீம் மூலிமா பாலிசி எடுத்திங்கன்னா எம்ப்ளாயர் ப்ரீமியம் பே பண்ணுவாங்க, எம்ப்ளாயிக்கு பெனிஃபிட் கிடைக்கும். எம்ப்ளாயர் டெத்துனா அவங்க ஃபேமிலிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸை கீமேன் இன்சூரன்ஸ், எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான பிஸ்னஸ் இன்சூரன்ஸ்லையும் ஆட் பண்ண முடியும். இல்லை குரூப் டேர்ம் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ண முடியும். இதை பற்றி டீட்டெயிலாக ஃபியூச்சர் டாபிக்ஸில் பார்க்கலாம். பட் டேர்ம் இன்சூரன்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி சூஸ் பண்ணும்போது கிளைம் ரேஷியோ மோர் தென் 95% இருக்கான்னு பார்க்கணும். சால்வன்சி ரேஷியோ, வால்யூம் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ப்ளஸ் சர்வீஸ் இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். இன் கேஸ் ஆஃப் டெத் கிளைம் அப்படின்னா நாமினி, டெத் சர்டிஃபிகேட் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸை கொடுக்க வேண்டியது இருக்கும். வித்தின் 30 டேஸ்க்குள்ள டெத்துக்கான இன்வெஸ்டிகேஷனை பண்ணி அவங்க ப்ரொசீட் பண்ணி கொடுத்துருவாங்க. முக்கியமாக டெத் கிளைமில் இயர்லி கிளைம், நார்மல் கிளைம்னு இருக்குது. பாலிசி எடுத்து less than 3 yearsனா அது இயர்லி கிளைமாக கன்சிடர் பண்ணுவாங்க. above 3 yearsனா அது நார்மல் கிளைமாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பாலிசி பொறுத்த வரைக்கும் கிளைம்ஸ் வராது, இந்த கிளைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. ப்ராப்பராக IRDAI ரெகுலேட்டரி பாடிக்குள்ளே தான் இருக்கும் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே. ஸோ ப்ராசஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ ஜென்யூனாக நம்ம பாலிசி எடுக்கும்போது இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா கிளைமில் எந்த ஒரு இஷ்யூ வராது, எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணலாம். உங்களோட ஹேபிட், ஹெல்த் ஸ்டேட்டஸ், ஆக்குபேஷன் இது எல்லாமே கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுங்க. பாலிசி எடுக்கும்போது யார் உங்களுக்கு ப்ராப்பராக சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அவங்க மூலிமா டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுங்க. உங்களுக்கு இன்னும் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி ஒரு பர்சனலைஸ் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நான் கொடுத்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். என்னோடய சேனலில் ரெகுலராக பர்சனல் ஃபினான்ஸை பேஸ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு சாய்ஸ் ஆஃப் டெசிஷன் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் லாஸ்டிங் வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.